உனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வந்துருச்சா பவி? நான் கஷ்டப்படுவேன் தானே நீ செக்கப் வேண்டான்னு சொன்ன. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. தானா நடக்கிறத எதுக்கு டாக்டர் செக்கப்லாம் சொல்லிதான் அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயும் ஏன்டா இப்படி நினைக்கிற? இல்ல பவி, உங்க அம்மா சொன்னதுதான் சரி. இப்ப எல்லாருமே மேரேஜுக்கு அப்புறம் உடனே செக் பண்ணிக்கிறாங்க. அது இப்ப நார்மல் ஆயிடுச்சு. நமக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆனதுனால ஹஸ்பண்ட் மேலதான் எல்லாருக்கும் தப்புன்னு தெரியும். ஐயோ சந்தோஷ், எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நமக்கு கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா இப்ப அதை விட முக்கியம் உன்னோட ஹெல்த். டாக்டர் உன்னை சேஃபா இருக்க சொல்லிருக்காங்க. நீ எதை பத்தியும் ஒன்னும் கவலைப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. மேடம், இப்ப என்னாச்சுன்னு இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இந்த குழந்தை ஆதிராவுக்கும் கோகுலுக்கும் பிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு கோகுல் உறுதியா சொல்லிட்டு போறான். இவனுக்கு யார் தான் அப்பா? மேடம், அந்த கோகுல் என்ன ஹரிச்சந்திரன் அப்படியே உண்மையை பேசுறதுக்கு? அவன் ஒரு ஃப்ராட் மேடம். திடீர்னு நாம போய் கேட்டதும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் வாய்க்கு வந்ததை உளறிட்டு போயிருக்கான். அவனுக்கு நம்ம கிட்ட போய் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அவன் குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால நாம குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டோம். அவன் இப்ப எதுக்கு ஏமாத்தணும்? அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? சரி மேடம், உண்மை எது வேணாலும் இருக்கட்டும். அதான் நீங்க குழந்தைய ஏத்துட்டு வந்துட்டீங்கல்ல, இனி என்ன பிரச்சனை இருக்கு? என்ன சார் பேசுறீங்க? இவனோட அப்பா யாருன்னு தெரியாம எப்படி சார் வளர்க்க முடியும்? ஒருவேளை கோகுல் சொன்னது உண்மையா இருந்தா ஆதிரா இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தது, குட்டி வேண்டாம் வேண்டான்னு சொன்னது எல்லாமே ஒரு புள்ளியில வந்து நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சார், அது யாருன்னு நாம தெரிஞ்சுக்கிறத விட இவன் எதிர்காலத்துக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? விடுங்க மேடம், இப்ப என்ன, அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? கண்டுபிடிக்கும். என் கூட வாங்க மேடம். சூரிய பகவான் குழந்தை கொடுக்க ஆதிரா ஒன்னும் குந்தி தேவி இல்ல. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோட வாங்க, நம்ம போலாம். வாங்க. கொஞ்சம் பிடிங்க. என்ன சார்? மேடம், ஆதிரா கூட இருந்தவங்க இங்கதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறதா எனக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னாங்க. அதான் கூட்டு வந்தேன். சார், அவங்க தானே?
ஒரு நிமிஷம். சார், அன்னைக்கு அந்த பொண்ணு ஆதிரா ஏதோ பணம் கொடுத்துச்சுன்னு நடிக்க வந்தோம் சார். எங்களை மன்னிச்சிடுங்க சார், தப்புதான். அதுக்குன்னு நீங்க இங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு போயிருங்க சார். அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நாங்க பிரச்சனை பண்ண இங்க வரல. உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். மேடம், நாங்க ஆதிராவை பத்தி தெரிஞ்சுக்கதா வந்தோம். சார், அவளை அன்னைக்கு நடிக்கும்போது பார்த்ததுதான். அதுக்கப்புறம் நாங்க அவளை பார்க்கவே இல்லை சார். ஆதிரா இப்போ உயிரோட இல்லை. அவங்க இறந்துட்டாங்க. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? லைவ் ஆக்டிங்க்கு பேமெண்ட் நல்லா கிடைக்கும்னு சொல்லி தான் நாங்க அங்க வந்தோம். இப்போ என்னடானா அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்றீங்க? சார், சத்தியமா ஆதிரா கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஹலோ ஹலோ, ஆதிரா இறந்துட்டாங்கிறதா நான் சொன்னேன், கொலையெல்லாம் இல்லை. ஆனா அவங்களால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால இப்போ ஒரு குடும்பமே சந்தியில வந்து நிக்குது. அதனால ஆதிராவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, அது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சார், எங்களை காசு கொடுத்து நடிக்க கூப்பிட்டாங்க. அதுக்காக ஆதிரா சொன்னதை அப்படியே சொன்னோம், அவ்வளவுதான் சார். மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிரா சந்தோஷ ரொம்ப பயங்கரமா லவ் பண்ணா. அவருக்காக அவ என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்தா. இதுதான் சார் எனக்கு தெரியும். இறந்து போனவங்க மேல எந்த பழியும் சுமத்தக்கூடாது. ஆனா ஆதிரா செஞ்ச தப்பால என்னோட புள்ள வாழ்க்கை இப்ப சிக்கலாயிடுச்சு. ப்ளீஸ், நீங்க சொல்ற சின்ன விஷயம் கூட அவனை காப்பாத்துறதுக்கு உதவும். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். மேடம், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேற ஒன்னும் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம வெளியாளுங்க வந்தது தெரிஞ்சா மேனேஜர் நாளைக்கு எங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாரு. எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மேடம். ப்ளீஸ் கிளம்புங்க மேடம். மேடம், வாங்க போலாம். ஒரு நிமிஷம் மேடம். ஆதிரவ கடைசியா அவ பழைய வீட்டில தான் நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க அவளை பார்க்கவே இல்லை. ஒருவேளை நீங்க 2 பேரும் அங்க போய் விசாரிச்சீங்கன்னா ஏதாவது தெரியும். சார், அப்ப அந்த பழைய வீட்டை நாம போய் தேடினா ஏதாவது கிடைக்கும்ல? நம்ம அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாமா? சரி மேடம். என்னங்க வாங்கிக்க. ஐயோ சார், வேண்டாம். அந்த அம்மா முகத்துக்காக தான் சார் நான் சொன்னேன், பணத்துக்காக இல்ல. போயிட்டு வாங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வாங்க மேடம். சந்தோஷ், எதுக்குடா இங்கெல்லாம்? நமக்கு என்ன வயசா ஆயிடுச்சு? அதுக்குள்ள எதுக்கு இப்படி ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிடலுக்கெல்லாம் கூட்டு வர? பவி, இது ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். இங்க பாரு பவி, எல்லாரும் மேரேஜ் ஆன கையோட வந்து செக்அப் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தான் ரொம்ப லேட்டு. இங்க பாரு பவி, நம்ம ஃபுல் பாடி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா கூட நம்ம உடம்பெல்லாம் செக்அப் பண்ணிக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் பவி இதுவும். நமக்கு எல்லாமே நார்மலா இருந்தாலும் ஒரு ஜெனரல் செக்அப், அவ்வளவுதான். வா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். செக்அப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்க செக்அப் பண்ணிருக்கீங்களா சார்? ஏதாவது ஓல்ட் ரிப்போர்ட் இருக்கா? இல்ல மேடம், எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா? சரி, ஓகே. நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், அதை ஃபில் அப் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க கூப்பிடுறோம். ஓகே மேடம், வெயிட் பண்றோம். சரி. சந்தோஷ், இது தேவையில்லாத செலவுடா.
அந்த செக்கப் இந்த செக்கப்னு ஏதோ வாய்க்கு வந்த பேரெல்லாம் சொல்லி செக்கப் பண்ணிட்டு கடைசியில நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, இயற்கையாவே உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நீ வேணா பாரு. ம் சரி பவி, அப்படியே சொன்னா கூட நமக்கு ஒரு ஹோப் தானே. நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், இது ஒரு சின்ன செலவா இருந்துட்டு போகுது. உண்மையை சொல்லு, நீ எங்க அம்மா சொன்னாங்கன்னு தானே இப்படி எல்லாம் பண்ற? சாரிடா, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. சேச்சே, என்ன பவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம அவங்க நம்ம மேல இருக்கிற அக்கறையில தானே அப்படி சொன்னாங்க. இங்க பாரு பவி, இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அம்மா நம்ம குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தையோட போயிருப்பாங்களா சொல்லு? இங்க பாரு பவி, இப்போ கூட நீ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா அம்மா திரும்ப வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது பவி. என்ன பவி அப்படி பாக்குற? இல்லடா, அத்தை வீட்டை விட்டு போனதுக்கும் திரும்ப வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் குழந்தை வேணும்னு நினைக்கிறியா? இல்ல பவி. உனக்கு உண்மையாவே குழந்தை வேணும்னு ஆசை இல்லையா? ஐயோ, என்ன பவி நீ இப்படி பேசுற? அப்படி எனக்கு ஆசை இல்லாம இருக்குமா? நீ நினைச்சு பாரு, நீ பிரெக்னன்ட் ஆகி நம்ம குழந்தைய சுமக்கும் போது உன் பக்கத்துல இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் நான் தான் செய்வேன். அப்புறம் 10 மாசம் கழிச்சு நீ எனக்கு பெத்து கொடுக்க போற அந்த குழந்தைய நான் அத கையில வாங்குற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அத சொல்ல எனக்கு வார்த்தையே இல்ல பவி. பவி, இது நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டமா தான் நான் நினைக்கிறேன். இங்க சந்தோஷ் பவித்ராங்கிறது யாரு? நாங்க தாங்க சார். நீங்க டெஸ்ட் கொடுக்க 4th ரூம் போங்க. ஓ சரி. ஓகே சார். வா பவி, வா பவி, சொன்னா கேளு. வா, சொன்னா கேளு. போ. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரியா? ஓகே டாக்டர். பவி, முன்னாடி வந்துட்டியா? இப்பதான் வந்தேன். பவி, ஆல்மோஸ்ட் ரிசல்ட் எதுவும் தப்பா இருக்காது. மேபி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா நீ பயப்படக்கூடாது. சரியா? என்ன சந்தோஷ், ஒருவேளை எனக்கு குழந்தை பெத்துக்கிற சான்ஸ் கம்மின்னு சொன்னா நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதானே சொல்ல வர? சேச்சே, அப்படிலாம் இல்ல. இத பாரு, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில அது கியூரபிள் தான். அதனால நீ எதுவும் worry பண்ணிக்காத. சரியா? எல்லாம் நல்லதாவே நடக்கும். வா. கடவுளே, இந்த குழந்தை சந்தோஷோட குழந்தையா இருக்க கூடாது. இவனுக்கும் சந்தோஷுக்கும் ரத்தத்துல இருந்து மச்சம் வரைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. ஒருவேளை அது ஹரி சார் சொன்ன மாதிரி கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம். கடவுளே, சந்தோஷ்க்கு டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா வரணும். அத்தை கையில ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு சந்தோஷ் முழுசா நம்புறான். அவனோட நம்பிக்கைய பொய்யாக்கிட்டா அவனால தாங்கவே முடியாது. டாக்டர் வேற அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது கேட்டா பிபி ஏறி அது அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் நடக்காம நீதான் பாத்துக்கணும். என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதோ சொல்ல வந்த மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆ ஒன்றும் இல்லை அத்தை. பவி, உன்கிட்ட சொல்றதுக்கு மனசு துடிக்குது. ஆனா அது தேவையில்லாம உனக்கும் சந்தோஷ்க்கும் நடுவுல உறவு பாதிக்கும். அதனால இது என்னோடயே இருக்கட்டும். அத்தை கிட்ட சொல்லிடலாமா வேண்டாமா? இவன் நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுகிட்டே இருந்தான் பவி. அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ டல்லா இருக்க? ஆ இல்ல அத்தை. ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போனது பத்தி அத்தை கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? தேவையில்லாம அத்தை வருத்தப்படுவாங்களே. இந்த குழந்தை கோகுலுக்கு பிறக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாமா இல்ல வேண்டாமா? பவி, இவனை வச்சுக்கிறியா கொஞ்ச நேரம்? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். ஐயோ அத்தை, எனக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அத்தை. இப்போ நான் போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ முடியாத அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன. பரவாயில்ல பரவாயில்ல. சரிடா, முடிய விடுறா. ஐயோ, முடிய விடுறா. காவ்யா, மேடம், காவ்யா இங்க வாயேன். சொல்லுங்க மேடம். குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை சரிங்க இருக்கு. மேடம். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே மேடம், கொடுங்க மேடம். பால் பவுடர் இருக்கு, பாட்டிலையும் நான் கலந்து வச்சிருக்கேன். அப்புறம் அவனுக்கு டவல், Okay. நாப்கின் எல்லாம் இருக்கு. ஓகே மேடம். பாத்துக்கோ. தொட்டில போட்டு அவனை ரொம்ப ஆட்ட வேண்டாம். ஓகே ஓகே அப்புறம் வாந்தி எடுத்து. சரிங்க மேடம். பாத்துக்கோ. இது பாருமா, ஏதாவது இருந்தா செல்லுல கால் பண்ணு. பட்டு பட்டு இங்க பாரு, சமத்தா இருக்கணும். அம்மா 1 ஹவர்ல வந்துடுறேன், சரியா? ஓ, கொடுங்க. இப்பதான் நான் பால் சரிங்க கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அழுதா பால் கொடு. ஓகே ஓகே. போயிட்டு வரேன் பவி. மேடம், இந்த வீடு தான் நினைக்கிறேன். காலிங் பெல் இருக்கா பாருங்க. என்ன சார், யார் வேணும்? சார், இங்க ஆதிரான்னு ஒரு பொண்ணு தங்கியிருந்தாங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் வேணும். ஆமா, அந்த பொண்ணு இங்க தான் தங்கிருந்துச்சு. அட்வான்ஸ் அதிகமா கொடுத்ததும் நான் தான் எந்த விவரமும் கேட்காம கொடுத்துட்டேன். அதான் இப்ப தப்பா போச்சு. ஆமா, நீங்க யாரு? நாங்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க. அவ கடைசியா எங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தா. கொஞ்ச நாள் முன்னாடி அவ இறந்து போயிட்டா. அதான் அவளை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். ஆமாங்க, ஏதோ வயிற்று புள்ளக்காரி பாவம்னு இறக்கப்பட்டு வீடு வாடகை கொடுத்தேன். வாடகை வேற ஒழுங்காவே கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் நைட்டோட நைட்டா வீடு காலி பண்ணின்னு போயிருச்சு. எனக்கே காலையில வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல மேடம். சார், அவங்க இங்க இருக்கும்போது அவங்கள தேடி யாராவது இங்க வந்திருக்காங்களா? சார், நானே அந்த பொண்ணை எப்பயாச்சும் தான் பார்ப்பேன். வாடகை கேட்டு வரும்போது கூட அது வீட்டுல இருக்காது. என்ன மேடம், இந்த ஆதிரா போற இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா? வழி தெரியாம ஒரே தெருவுல சுத்துற மாதிரி அவளை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்னு ஒரே பதில சொல்றாங்க. உண்மையை யாரும் மூடி மறைக்க முடியாது. ஏதாவது ஒரு வழியில அது வெளியில வந்துதானே ஆகும். பாப்போம், போலாம். ஹலோ சார், எங்க கிளம்பிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு இங்க ஒரு பொருளை விட்டு போயிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க.
சார் இதை பிடிங்க. நான் வீட்டை வேற ஆளுக்கு வாடகைக்கு விடணும். எவ்வளோ நாள் தான் பூட்டியே வச்சிருக்கிறது? அட்வான்ஸ் எல்லாம் வாடகையிலே கழிஞ்சு போயிருச்சு. இதான் மிச்சம். என்ன இருக்கு இதுல? தெரியலையே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாப்போம். மேடம், இது ஆதிரா ஃபர்டிலிட்டி சென்டர்ல எடுத்த ட்ரீட்மெண்ட் ஃபைல். ஆதிரா நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆயிருந்தா அவங்க ஏன் ஃபர்டிலிட்டி சென்டர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாம இந்த ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போய் கேட்டா கண்டிப்பா ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.